அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய இப்ப மருந்து பொருட்கள் சம்பந்தமான இலக்கியம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா குரூப் 4லயோ குரூப் 2ல தமிழ் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். யூனிட் 8லயும் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் உண்டு. சோ ஓகே, சோ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் எல்லாத்துலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மாதிரி இருக்கும். சோ மருந்து பொருட்கள், மருந்து பொருள் கொண்ட இலக்கியம் என்னென்ன ஓகேங்களா. சோ முதல் வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம். திரிகடுகம் கீழே மொத்தம் 3 பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒன்னு சுக்கு, மிளகு, அடுத்தது திப்பிலி. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்துருச்சு ரைட்டா. சோ அடுத்தது இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலாதி. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்டிப்பா क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஏலாதி. இப்ப ஏலாதின்னு சொன்ன உடனே 6 பொருள் கிடையாது, மன்னிக்கணும் 7 பொருள் கிடையாது, 6 பொருள். நிறைய பேர் ஏலாதின்னு சொன்ன உடனே 7 பொருள் 7ன்னு நினைக்கிறீங்க. 6 மருந்து பொருட்கள் கொண்டது. மொதல் இந்த சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லியிருந்தோமா, இந்த திரிகடுகத்துல இருக்கக்கூடிய இது அப்படியே எங்களுக்குள்ள வந்துடும். சுக்கு மிளகு திப்பிலி ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏலாதிய ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக ஏலம். அப்புறம் மசாலா பொருட்கள் பிரியாணியில வர்றது எல்லாமே வரும். லவங்கம், அப்புறம் பட்டை இருக்கான்னு கேட்டுறாதீங்க. நாகேஸ்வரம், நாகம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டுது அப்படிங்கிற மாதிரி நாகேஸ்வரம். அதுக்கு அடுத்து இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சரியா, 4 5 சரியா. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ரைட், காட் இட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், இதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து பாத்தீங்கன்னா சிறு பஞ்சமூலம்னு சொல்லுவாங்க. பஞ்ச அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லும் போது 5 பொருட்கள் கொண்டது ரைட்டா. 5 பொருட்கள் கொண்டது ரைட். சொல்றேன் எழுதிக்கோங்க, என்னன்னு சொல்றேன் எழுதிக்கோங்க. சின்னதுல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் சிறு பெரு அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வரும். பெரிய அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சிறு பெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது. பேரு மன்னிக்கணும், இது பேருனா வாங்கிக்கிறது ஓகே. சோ பெரு மல்லி, திருமல்லி, பெருமல்லி 2 வந்துருச்சா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நெருஞ்சி. நெருஞ்சி முள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க, நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நாலாவது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசத்துக்கெல்லாம் வைப்பாங்க, கண்டங்கத்திரி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டங்கத்தரி 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரு மல்லி பத்தமா திருவழுதுணை. துணை, திருவழுதுணை, துணை துணை திருவழுதுணை. அவ்வளவுதாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம்னு சொல்லும் போது சுக்கு மிளகு திப்பிலி. அப்படியே ஏலாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பொருள் இருக்கும். ஏலக்காயை மொதல் வச்சுக்கோங்க, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாகேஸ்வரம், சுக்கு மிளகு திப்பிலி அப்படியே வந்துடும் ரைட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலம் 5 பொருள். சிறு பெரு அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வரும், சிறுமல்லி பெருமல்லி. அதுக்கு அடுத்து நெருஞ்சி, நெருஞ்சி முள் நெருஞ்சி, கண்டங்கத்திரி, திருவழுதுணை. அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு क्वेश्चन நிச்சயமா வரும். மருந்து பொருட்கள் அடங்கிய இலக்கியம் வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி இன்னா 40 இனியவை 40 இதுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ அப்ப துன்பம் தரும் 40 வெண்பாக்களான நூல். அதாவது துன்பம் தரும் இன்னாது இன்னது அப்படின்னா துன்பம் தரும் அப்படின்னு பொருள். அதை வச்சு ஒரு 40 வெண்பா வச்சு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் தரக்கூடியது, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகே. இது வந்து இன்னா 40ங்கிறது கபிலருடையது ஓகேயா. அப்ப இந்த 40 வெண்பாங்களை கொண்டு சொல்லியிருக்காரு. அப்ப இனியவை 40 அப்படிங்கிறது வந்து பூதம் சேர்ந்தனார். பூதம் வந்து இனிப்பான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இன்னா அப்படிங்கிறது துன்பம் ஓகேங்களா. கபிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, ஞாபகத்துல வச்சு. இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன். டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாத ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.